இப்போ எதுக்கு நான் இந்த அலாரத்தை பார்த்து இப்படி யோசிக்கிறேன்? நான் யார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய பில்டப்லாம் இல்லைங்க. வாங்க, நான் யாருன்னு சொல்கிறேன். மா, ஜாக்கிங் பண்ணி வந்துடுமா? என்னங்க ஜாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக உக்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என் பேர் சதீஷுங்க. நான் ஏன் இங்கே இருக்கேன்னா, மச்சான் என்னை மன்னிச்சிடுறா. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ணோட கமிட் ஆகிட்டேன். சிங்கிளாக இருக்கலாம் மச்சான், ஆனால் சிங்கிளாக வாழ முடியாதுடா. ஏன்டா வாழ முடியாது? சிங்கிளாக வாழ்றதுனா தான் அப்துல் கலாம் ஜனாதிபதி என்ன டாடா கம்பெனி உருவாக்குனாரு. ஆனால் சிங்கிளால் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்க முடியாது மச்சான். அது கமிட்டடால் மட்டும்தான் முடியும். இப்போ என்ன வேணும் உனக்கு? என் சத்தியத்தை எனக்கு திருப்பி கொடு. எந்த பொண்ணையும் சைட் அடிக்க மாட்டோம், லவ் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டோம், லவ் ஸ்டோரி பார்க்க மாட்டோம், கமிட்டடை பிரிப்போம், கமிட் ஆகாமல் இருப்போம், சிங்கிளாவே வாழ்வோம், சிங்கிளாவே சாவோம். பண்ண சத்தியத்தை திரும்ப கேட்குறியா? உனக்கு வெக்கமா இல்லை? சிங்கிளாக இருக்கிறதுக்கு நீயே வைக்கப்படாத போது கமிட்டடாக நான் ஏன்டா வைக்க பண்ணோம்? டேய், கமிட் ஆக முடியாமலாம் இல்லை, வேணான் இருக்கேன். டேய் சும்மா காமெடி பண்ணாதடா. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கமிட் பண்ணி காமி. அப்படி கரெக்ட் பண்ணிட்ட எல்லாம் நானே பிரேக்கப் பண்ணிக்கிறேன். டேய், நீ என் ஈகோவை டச் பண்ணிட்டல. இன்னும் எண்ணி 10 நாளில் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட கமிட் ஆகி காட்டுறேன்டா. நீ உன் ஆளை பிரேக்கப் பண்ண தயாராக மச்சான். நான் அதுக்குள்ளே கல்யாணமே பண்ணுறோம்டா. வாடா, நடக்கிறத பேசுகிற. ஆமாங்க, நான் சிங்கிள் தான். இப்போ கமிட்டடாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ என் ஈகோவை டச் பண்ணிட்டல. இன்னும் எண்ணி 10 நாளில் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட கமிட் ஆகி காட்டுறேன்டா. மச்சான், அதுக்குள்ளே கல்யாணமே பண்ணுறோம்டா.
ஐயோ தண்ணி வரலையா? டேய் சும்மா காமெடி பண்ணாதடா. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கமிட் பண்ணி காமி. இன்னும் எண்ணி 10 நாளில் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட கமிட் ஆகி காட்டுறேன்டா. நீ உன் ஆளை பிரேக்கப் பண்ண தயாராகிக்கும். போடா நடக்கிறத பேசுற. ஏண்டா குழப்பமா இருக்க? நீ பாட்டு நாங்கள் சவால் விட்டு வந்துட்ட. ஆனால் அந்த பொண்ணை எப்படி உசார பண்ணுறது தெரிலடா. அவ்வளோதானே, ஒரு கவிதை எழுதிட்டு போய் கொடு. கவிதையா? டேய், அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய கலைஞரியாக இருந்தாலும் அவளை பற்றி ஒரு கவிதை எழுதுனா கண்டிப்பாக கரைஞ்சிட்டு வாடா. அப்படியா? ம். கமாண்டா சதீஷ, இன்னைக்கு இந்த கவிதையை கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அவன் மூஞ்சில கரிய பூசணும். I love you. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அட நம்பால என்னடா ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற. சரி சமாளிப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்புறம் உனக்கு என்னடா இங்க வேலை? நான் ஜாக்கிங் வந்தேன். இன்னும் ஸ்கேன்லாம் பண்ணுறான். டேய் இந்த ட்ரெஸ்ல ஜாக்கிங் ஏண்டா? ம். காலையில 10 மணி அலாரத்தை வச்சு ஒயின் ஷாப் போய் சரக்கு அடிச்சிட்டு வீட்டுல மட்டையார நீ எல்லாம் ஜாக்கிங் வர? டே மச்சான், நான் பார்க்க பர்சனாலிட்டி தானே இருக்கேன். சரி சரி, அட்லீஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கேன்ல. பின்ன என்ன மச்சான், பஸ் ஸ்டாண்டில் பானிபூரி விற்கிற மாதிரி இருக்கான். அவனுக்கெல்லாம் கரெக்ட் ஆகுது, எனக்கு ஆமா. அந்த கண்ணாடி எங்க? அதனால தான் மச்சான் இவ்வளோவும். கண்ணாடி போட்டால் எந்த பொண்ணும் கரெக்ட் ஆக மாட்டாங்கன்னு நினச்சேன். அது இருந்தா அட்லீஸ்ட் அவளை கரெக்டாச்சு பார்த்துருப்பேன். சரி விட்றா மச்சான், சிங்கிள் பசங்க வாழ்க்கை இதெல்லாம் சகஜம். சிங்கிள் பசங்களா? எப்படி பிரேக்கப் ஆச்சு? நான் அவன் பாய் பெஸ்ட் அவாய்ட் பண்ண சொன்னேன், அவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்காகவே நம்ம ஏதாச்சும் சாதிச்சு காட்டணும் மச்சான். ஒரு அப்துல் கலாமோ ஒரு ரட்டன் டாட்டாவோ ஆகி காட்டுறான்டா. இது உன் மேல சத்தியம்டா, இது உன் மேல சத்தியம்டா, உன் மேல சத்தியம்டா. லவ் ஃபெயிலியரான எல்லா பசங்களும் நம்மளை கலட்டி விட்ட பொண்ணு முன்னாடி பெருசாக சாதிக்கணும்னு வெறியோட தான் இருப்போம். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்போம். என்னடா இவன் கருத்து சொல்லி கடுப்பேற்றுன்னு நினைக்காதீங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலனாலும் நடக்கலைனாலும் அதை நினச்சி டிஸ்டர்ப் ஆகவும் கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. இது ஃபிலாசபிலாம் இல்லைங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க.